ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி செம ட்விஸ்டா போயிட்டு இருக்கு. நம்ம கார்த்தி எமோஷனல் கிங்காவே இருக்காங்க. நம்ம கார்த்தியை ரேவதியை பார்த்த உடனே அப்படி கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ரேவதி என்னாச்சு? அவங்களுக்கு கண்ணு மூடினாதான் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தியும் ரேவதியும் கார்த்திக்கும் உண்டான எல்லா நினைவுகளும் பத்தியும் நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட போய் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல எல்லாமே நம்ம ரேவதிக்கு மைண்டுக்குள்ள வந்துட்டு போகுது. கரெக்டா நம்ம ரேவதியோட கண்ணில் அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் விழுது. நம்ம கார்த்தி அதை பார்த்த உடனே அப்படியே அழும்போது கரெக்டா நம்ம ரேவதியோட கண்ணு மூடுறாங்க. இதை பார்த்த உடனே கார்த்தியும் எப்படியாவது ரேவதியோட உயிர் காப்பாற்றப்படணும், சர்ஜரி நல்லபடியா முடியணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதி கண் முழிச்ச உடனே கார்த்தி பத்தின நினைப்பே அவங்க மனசுல இருக்கா. வீடியோக்குள்ள போற கோடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். டாக்டரும் கார்த்தி கிட்ட வந்து ரேவதிக்கு எவ்வளவு சீக்கிரமா சர்ஜரி பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. நிறைய பிளட் லாஸ் வேற ஆயிருக்கு, தலையில அடிபட்டனால சீக்கிரத்துல இந்த ஆப்ரேஷனை முடிக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் பிரச்சனையா இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல இருந்தே கண்ணை திறந்தே தான் வச்சிருக்காங்க. அவங்க கண்ணு மூடின மாதிரி இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க, எப்படியாவது அவங்களுக்கு உயிர் காப்பாற்றப்படணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படி சொல்லும்போது நம்ம மயில் வாங்கணுமோ, எப்போ கார்த்தி நீ எதுவுமே கலங்காத, கண்டிப்பாக ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ அழாதப்பா அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம கார்த்தியும் டாக்டர்கிட்ட சரி நான் வந்து ரேவதியை இப்போ பார்க்கலாமா அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் பார்த்தாலாவது ஏதாவது ஒரு மாற்றம் வருதான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ரேவதியை பார்க்குறதுக்காண்டி தயாராகிறாங்க. அதே சமயத்தில் ரேவதியை பார்த்த உடனே கார்த்தி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரேவதியை பார்த்து என்ன ரேவதி இந்த மாதிரி செய்துட்ட, எப்படியாவது நீ எனக்கு வேணும், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு, அப்போ தான் நான் வந்து அப்படியே கைவிட்டுட்டேன், இந்த வாட்டி உன்னை வந்து நான் இழக்கிறதுக்கு தயாராகவே இல்லை, எப்படி இருந்தாலாவது உன்னோட உயிரை நான் மீட்டு எடுப்பேன் ரேவதி அப்படி சொல்லிட்டு நம்ம ரேவதியை பார்த்து கண் கலங்கி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தியோட எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே அந்த எமோஷன் தெரிய ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் ரேவதி எப்படி இருந்தாலுமே நீ எனக்கு மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது, எப்படி அது நம்மளோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரேவதிக்கான எல்லா நினைவுகள் பற்றியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண ரேவதி எனக்கு மேலே எவ்வளோ அன்பாக இருந்த அப்படிங்கிற ஒவ்வொரு நினைவுகள் பற்றியும் நம்ம கார்த்தி பேசும்போது நம்ம ரேவதியோட மைண்டுக்குள்ளே அது ரிவர்ஸில் ஓடிட்டே இருக்குது. நம்ம கார்த்தி உண்டான நினைவுகள் அத்தனையுமே பின்வாங்கி வந்த மாதிரியே காட்டும்போது நம்ம ரேவதியோட கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது. அதை பார்த்து நம்ம கார்த்தி இன்னும் கொஞ்சம் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது அந்த கண் துளியோட நம்ம ரேவதியோட கண்ணும் மூடுது. அதை பார்த்து நம்ம கார்த்தி ரொம்ப ஃபீல் பண்ணி ரேவதியோட நெத்தியில அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை பண்றாங்க. அதே சமயத்துல நம்ம கார்த்திக்கு ரேவதி உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, நீ நல்லபடியா உயிர் திரும்பி வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கார்த்தி உடனே டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் ரேவதியோட கண்ணு வந்து மூடிட்டு இனி எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படி சொல்லும்போது இப்போதைக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, ஆப்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் தான் எதுனாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இந்த விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரோகிணியும் பதறி போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும்போது சாமுண்டீஸ்வரியும் என்ன சொல்ற ரோகிணி, அது எப்படி ரேவதிக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகணும், உடனே கிளம்பி போக வேண்டியதான்னு நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாருமே பதட்டமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. மயில் வாகனமோ நம்ம சகல கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாத கார்த்தி, ரேவதியோட உயிருக்கு எந்த அபத்தம் வராது அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் வேற எப்படி நான் கவலைப்படாமல் இருக்க முடியும், அந்த சாமியார் வேற இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கும்போது ரேவதிக்கு இப்படிலாம் வந்து சொன்னாங்க, நீங்கள் பார்த்தீங்கல்ல டாக்டர் பேசுனதெல்லாம் கேட்டபோது எனக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, எப்படியாவது ரேவதி நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் கடவுளை வேண்டுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம கார்த்திக்கும் எல்லா ஞாபகமே வந்துட்டு போகுது. இடையில அவங்க அம்மா அவங்க மடியில் உயிர் விட்டது எல்லாமே நம்ம கார்த்திக்கு ஞாபகமாக வந்துட்டு போகுது. தன்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்த நம்ம கார்த்தி இந்த வாட்டி ரேவதியை கை விடுற மாதிரி இல்லை, எப்படியாவது ரேவதியோட உயிர் மீண்டெடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம கார்த்திக் கஷ்டத்தில் இருக்கும்போது கரெக்டாக சாமுண்டேஸ்வரி சந்திரகலா எல்லாரும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. சாமுண்டேஸ்வரி சும்மா விடுவாங்களா, அப்படியே அந்த இடத்துல வந்து ரேவதிக்கு
என்னாச்சு அப்படி கேட்கும்போது நம்ம ரோகிணிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச உடனே கார்த்திக்கு இப்படி பைக் வாங்க போகும்போது தான் ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதை கேட்ட சாமுண்டீச்சேரி பயங்கர டென்ஷன் ஆகி எல்லாத்துக்கும் காரணமே இந்த கார்த்தி தான். என்னைக்கு இவன் என்னோட பொண்ணு வாழ்க்கையில் வந்தாலும் அன்னையிலேருந்து பிரச்சனையாக தான் இருந்துட்டுருக்கு. பாரு இந்த கல்யாண நாள் அது மட்டும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு நீ இனிமே இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கே சொல்லியிருந்தேன்ல. இதுக்காக தான் கடைசியில் என்னோட பொண்ணோட நிலைமை இப்படி ஆயிட்டு பார்த்தியா, நீ தான் அதுக்கு காரணம் அப்படி சொல்லும்போது நம்ம சந்திரகலாவும் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆமாக்கா நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது. ரேவதி இப்படி ஒரு நிலைமை ஆனதுக்கே இவன் தான் காரணம். இவனால தானே கல்யாண நாள் அதுமா இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜராஜனோ என்ன சந்திரா இந்த சுச்சுவேஷனில் கூட எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? ரேவதியோட உயிர் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா? அதை விட்டுட்டு எப்பவும் போல் மாப்பிள்ளையை குற்றம் சொல்லிட்டு இருக்க. ரேவதிக்கே ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காத சந்திரா அப்படின்னு நம்ம ராஜராஜனும் சந்திரகலாவை சரியாக விழுத்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தி அப்படியே உடஞ்சி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். டாக்டரும் சரி நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டு அவங்களுக்கு ஏற்ற பிளட் குரூப்பு கொஞ்சம் ரேர் தான், அவங்களுக்கு பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியும் ஒரு கட்டத்தில் பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரியே நம்ம ரேவதிக்கும் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு தயாராகுது. இதை பார்த்த சந்திரகலாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நம்ம எந்த பிளானுமே பண்ணல, ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி ஆயிட்டு இவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அக்கா கறி அப்படியே உடஞ்சி போயிடுவா. எப்படியாவது ரேவதியோட உயிர் பிரச்சனைக்குள்ள ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் பிளானை போடுறாங்க. அதுபடியே நம்ம சிவனாண்டிகிட்ட ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டா அப்படி சொன்ன உடனே சிவனாண்டி என்ன சொல்கிற சந்திரா, அது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னன்னு தெரியல, அவனுக்கு கார்த்திக்கு பைக் வாங்க போக இடத்துல தான் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம சிவனாண்டி அப்படியே குழம்பி போய் கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த கார்த்தி பையன் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி சித்தப்பா கிட்டேயும் அப்படி வார்ன் பண்ண ஆரம்பித்தான். இந்த ரேவதிக்கு மட்டும் ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா அவங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ கண்டிப்பாக நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடு தான் இந்த கார்த்தி இருப்பான். எந்த டைம்னாலும் நம்மளை சந்தேகப்பட்டு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சிவனாண்டி உஷாராயிராங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம கார்த்தி பயங்கரமாக டென்ஷன் ஆகி ரேவதிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரும் வெளியில் வந்த உடனே என்னாச்சு டாக்டர், ரேவதியோட ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா, இந்த பிரச்சனை இனி இல்லையே அப்படி சொல்லும்போது நம்ம டாக்டரும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தான் நினைக்கிறோம், ஆனால் எதுவுமே இப்போதைக்கு உடனே சொல்ல முடியாது, அவங்க கண் முழிச்ச அப்புறமா தான் எதுனாலும் தெரியும் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் இனி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் கண் முழிச்ச பிறகு தான் எதுனாலும் சொல்ல முடியும்னு அவங்க சொல்லிடுறாங்க. நம்ம கார்த்தியோட வேண்டுதல்னால ரேவதி உயிர் பழிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் ரேவதியோட மனசில் ரிவர்ஸில் போயிட்டு இருந்த எல்லா நினைவுகளுமே அழிஞ்சு போயிடுது. நம்ம ரேவதிக்கு கார்த்தி பற்றின நினைப்புகள் இல்லைன்னே சொல்லலாம். இதை சாதகமாக யூஸ் பண்ணி நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் கார்த்திகிட்டேருந்து ரேவதியை பிரிக்கிறதுக்கு பெரிய பிளான் பண்ணுறாங்க. இதிலிருந்து நம்ம கார்த்தி ரேவதியை எப்படி மீட் எடுக்க போகிறாங்க, பல சிச்சுவேஷனை தாண்டி நம்ம கார்த்தி ரேவதியை ஒன்று சேர போகிறாங்கன்னே சொல்லலாம்.